मनोजवं मारुतुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் மூலியமாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸ்க்கெல்லாம் பெரிய அளவில் வரவேற்பு இருந்தது. வரவேற்பு கொடுத்த அத்தனை பேர்த்துக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னா இனி வரும் எல்லா வீடியோக்களுக்கும் ஆதரவு அதே மாதிரி தரணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பாபா வாங்கே, நோஸ்ட்ராடமஸ், கோரக்கர் சித்தர் இவங்கெல்லாம் அந்தந்த வருஷத்துக்காக பல பாடல்களை ஏற்றிருக்காங்க. என்ன ஏற்றிருக்காங்க, என்ன ஏது அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பாபா வாங்க என்ன சொன்னாங்க இந்த வருஷத்துக்கு உண்டானது, அதோடு இந்த வருஷத்தினுடைய பிளானட்டரி பொசிஷன் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படின்றத நம்ம இங்கே பார்ப்போம். சரிங்களா? சரி, நோஸ்ட்ராடமஸ் சொன்ன மாதிரி இப்போ பாபா வாங்கன்றவங்க பல்கேரியா நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரிய இயற்கை பேரழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் எரிமலைகள் இருக்கோ அங்கெல்லாம் எரிமலைகள் வெடிக்க வாய்ப்பு இருக்குது. எங்கெல்லாம் கடல் உள்வாங்குதோ அங்கெல்லாம் சுனாமி வருவதற்கான, வெள்ளம் சூழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ திருச்செந்தூரில் போன வருஷமே பார்த்திங்கன்னா 2வது டைமு 3வது டைமு அப்படின்னு 3-4 டைம் பார்த்திங்கன்னா இந்த கடல் உள்வாங்கினுச்சு அப்படின்றது தெரிஞ்சது. அது மாதிரி ஆக அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நிறையா எர்த்குவேக்ஸ், நிலநடுக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த வருஷம் மட்டுமே 7 to 8% நம்ம லேண்டு, அந்த வேர்ல்டோட லேண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணிச்சிருக்காங்க. சரிங்க, அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 3, ஃபஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் மாதிரி வேர்ல்டு வார் 3 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு வார் 3ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான வேர்ல்டு வார் கிளப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 2079 வரைக்கும் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது மாதிரியான ஒரு சில கணிப்புகளை பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா, இப்போ இருக்கிற USA ரஷ்யா போர், ரஷ்யா உக்ரைன் போர், மேற்கு வங்கம், பாகிஸ்தான் போன்ற நாடுகள்லாம் இந்தியாவோட போருக்கு வர்றது, பிரச்சனையை கொடுக்கறது, அப்புறம் பார்த்திங்கன்னா காசா போர், இது மாதிரி எல்லா தைவான் வேணும்னு சைனா சொல்கிறது, இங்கே கிரீன்லாந்து வேணும், தாய்லாந்து வேணும், அந்த லேண்டு வேணும், இந்த லேண்டு வேணும்னு அமெரிக்கா ஆசைப்படுறது, வர்த்தக போர் போடுறது, இதெல்லாம் பார்த்தோம். திரும்ப திரும்ப இதை பற்றி பேச வேணான்னு பார்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஏஐ நம்ம சொன்னதை விட அதிகமாக ஒர்க் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிக்காங்க. சொன்னதை விட அதிகமாக ஒர்க் பண்ண போகுதுன்னொடனே அப்படி உலகமே பார்த்திங்கன்னா ஏஐ கீழே தான் போகணும் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, ஆரம்பம் அப்படின்னு சொல்லிக்காங்க. இது இந்த நேரத்தில் ஆரம்பிக்கும் அப்படின்னு. அப்போ அந்த ஆரம்பத்திலே ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஓகேங்களா? அடுத்து ஏலியன் தரம் இறங்குவாங்க, நம்மளோட கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணோன்னே என்ன மாப்பிள்ளை நல்லா இருக்கியாலாம் பேசுவாங்களா, என்ன பேசுவாங்கன்னு தெரியல. வருவாங்க 2-3 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நோஸ்ட்ராடமஸ்னு சொன்னார், இவங்களும் சொன்னாங்க, ஆனால் இந்த வரைக்கும் வந்த பாடு இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏலியன் அப்படின்றது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க, நம்மளை மாதிரி இல்லாததுன்னு அர்த்தங்க. நம்மளுடைய சிற்றறிவுக்கு ஏற்றினபடி பார்த்திங்கன்னா ஏலியன் அப்படின்னா மக்களை போல் இல்லாமல் இருத்தல். அப்படின்னா என்ன, நமக்கு 2 கை 2 கால் இருக்கு, அவனுக்கு 4 கை இருக்குமா, அதெல்லாம் கிடையாது. ஃபிசிக்கலாகவும் சேஞ்ச் இருக்கலாம், மென்டலியும் சேஞ்ச் இருக்கலாம், வியூ அவங்க பார்க்குற வியூ சேஞ்சாக இருக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் எப்படி இருக்கோமோ அது மாதிரி இல்லைன்னா அவங்கள என்ன சொல்லுவோம், அது உலகத்திலேயே இல்லை, புதுசாக வர்றாங்க அப்படின்னா அதுக்கு ஏலியன்னு சொல்கிறாங்க. ஆக அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கான்டாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹியூமனிட்டி ஃபால் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கொஞ்சம் கூட மனிதாபிமானம் யார்கிட்டையும் இருக்காது, இப்போ அப்படி தான் இருக்குது. இன்னும் போவோம் இந்த வருஷத்தில் அதிகமாக அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதாபிமானம்ன்றது இருந்துச்சுன்னா போர் கப்பல்கள்லாம் கொண்டு போய் நிறுத்தி பெரிய அளவிலான போர் வருமா, வராது. ஸோ இதுக்கும் அந்த செகண்ட் வேர்ல்டு வாருக்கு கழிச்சு இப்போ வர 3rd வேர்ல்டு வார் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்றத நான் பார்க்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் சரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் சரியுமா இல்லையான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கிற நிலைமைக்கு பார்த்தா ஸ்டாக் மார்க்கெட் சரிகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஆனால் பாபா வாங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாருங்கள், மார்க்கெட் டவுன், எக்கனாமிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி நடக்கும்னு சொல்லிக்காங்க.
போர்கள் நடக்க நடக்க மெக்கானிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஸ்டெபிலிட்டிஸ் வரத்தான் செய்யும். அது வந்து ஒரு பக்கம். ஆக இந்த இடத்துல அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏசியா அப்படின்ற ஈஸ்ட் சைடில் இருக்குது. ஈஸ்ட்டு பெருசாயிரும், வெஸ்ட்டு மேற்கத்திய நாடுகள் கீழே போயிடும், பவர் சேஞ்ச் நடக்கும். அந்த பவர் சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கத்திய நாடுகள் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்கா வந்து 100 ஆண்டுகளுக்கு வல்லரசு நாடாக இருக்கும், மக்களை எல்லாம் அடிமைப்படுத்தியிருக்கும். இப்போ அடிமைப்படுத்துன்றதெல்லாம் கிடையாது, பெருசாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கும், எல்லாத்தோடும் பெரிய ஆளுன்னு காட்டும்னு 100 வருஷம்தான் இருக்கும்னு சொல்லிடுற நாஸ்ட்ராடமஸ். ஆக 1945க்கு மேலே பார்த்தீங்கன்னா 2045 வருது. ஆக அவர் 100 வருஷம் சொன்னால் 100 வருஷம் இருக்குமா இல்லை 80 வருஷத்துலேயே போயிருமான்னு தெரியல, இருக்கட்டும் பார்ப்போம். ஆக அதுக்கு பாபா வாங்கா சொன்ன இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சரியாகுமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஈரான்லாம் பெரிய நாடா அப்படின்னு நினச்சாங்க. ஈரான் என்ன பண்ணுச்சு இன்றைக்கி வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். நான் ஏற்கனவே பல இதில் சொன்னேன், ஈரான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகத்தை முன்னோக்கி இருக்குது. ஈரான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மேசம் ராசி அப்படின்னு. இன்றைக்கி செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா உச்ச ஸ்தானத்திலேருந்து மேச ராசியை 4ஆம் பார்வையாக பார்க்கு. அப்போ சனி பகவான் என்னத்தான் அங்கே இருந்துட்டு நான் கெத்துனால அவள் ஆட்சி தான் பெற்றிருக்கார். இந்த செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்டெப்பு மேலே போய் உச்சமாயிருக்காரு. ஆக செவ்வாய் அப்படின்னு சொல்லப்படுற ஈரான், யுஏஇ அப்படின்ற நாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான சிக்கலை சந்திக்க வைக்கும். எதை? நம்மளோட ட்ரம்ப்பை. ஓகேங்களா? அமெரிக்கா பின்வாங்கும் அப்படின்னு சொல்ல வர்றோம். கண்டிப்பாக அமெரிக்கா பின்வாங்கும். இது எப்போ வரைக்கும் பின்வாங்கும்னு பார்த்திங்கன்னா அடுத்து 30-35 நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த உச்சம் அடைஞ்ச செவ்வாய் பகவான் இருக்கார். அது உச்சத்தை கழித்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து அப்படியே அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா திரும்ப முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கூறுகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத சொல்ல வர்றோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏசியா தான் வந்து பார்த்திங்கன்னா குளோபலில் பெரிய டாமினன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் அதுதான் நடக்கும்ன்ற மாதிரி தோணுது. ஆனால் அதெல்லாமே வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட், இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் ஆகும், பெரிய அளவில் மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் இருக்கட்டும். இப்போ முக்கியமாக இவங்க சொன்னதில் இந்த ஏலியன் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏலியன் கான்டாக்ட் நடக்குமா? புரியுதுங்களா? ஏலியன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மெல்லாம் மக்கள் அப்படின்றது எல்லாம் வந்து ஒரு ஹியூமன் சோசியல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏலியனுங்கிறது சோசியல் அனிமலா அப்படின்னா அனிமலையும் தாண்டி அது ஒரு டைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். ஆக இல்யூஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ராகு கேதுக்கள்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஆக ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறப்ப இப்போ கூட பார்த்திங்கன்னா ராகுடைய சாரத்திலே போகிறார். ஆக ராகு பகவான் ராகுடைய சாரத்திலே போகும்போது வெரி பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு அப்படின்றது தெரிய வரும். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளானட்டரி பொசிஷன் 1ஆம் தேதி எப்படி இருக்குது? ராகு சனி 2 பேரும் மகரத்தில் இருக்காங்க, கும்பத்தில் ராகுவும் சனியும் இருக்காங்க. சந்திரன் ரிஷபத்திலேருந்து ரிஷபராசியிலே இந்த வருஷம் பிறக்குதுன்னு சொன்ன மாதிரி இருக்காங்க. அடுத்து குரு பகவான் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் இருக்காங்க. அப்புறம் ஒரு கேப் விட்டு சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். அப்புறம் 4 கிரகங்கள் கூட்டு கிரகங்கள் ப்ளஸ் செவ்வாய் கிரகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 1ஆம் தேதி அப்படின்ன இந்த ஜனவரி 1 நியூ இயர் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் இருக்காங்க. சரிங்களா? சரிங்க, இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த சூரியன் தை மாதத்தில் வந்துட்டாங்க, மகரத்துக்கு வந்துட்டார். சூரியன் அந்த இடத்த விட்டு வர்றப்ப இந்த செவ்வாயை தாண்டி வர்றப்ப செவ்வாய் பெருமளவு பாதிக்கப்பட்டது, வெனிசுலா நாட்டை கைப்பற்றினாங்கன்னு பார்த்தோம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ராகு பகவான் 11 பார்க்குறப்ப சனி பகவான் 10ஆம் வீட்டை பார்க்குறப்ப நல்லபடியான அமைப்பில் இருக்குது அப்படின்ற பார்ப்போம். ஆனால் இப்போ பாருங்கள், வெனிசுலா நாட்டு ஆளுங்களை தூக்குறது பெரிய விஷயமா இல்லை, நடந்து முடிஞ்சிருச்சு, நம்ம தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஈரானில் காமினியை தூக்கிட்டோம், அவங்கள தூக்கிட்டோம், இவங்கள தூக்கிட்டோம், எதை தூக்குனாங்கன்றது உண்மை தெரியணும், உண்மை தெரிய வரும். அவங்கெல்லாம் வந்து கீழே அடிபடுகிற டைம் இப்போ இல்லை, புரியுதுங்களா? இப்போ செவ்வாய் பகவான் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா மேசத்துக்கு உரியவர், அவர் உச்சமடையும் ராசியிலிருந்து 4ஆம் பார்வையாக மேசத்தை பார்க்கிறார். அப்போ இந்த உச்ச காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் இருந்தாலும் அமெரிக்காவை வீழ்த்தும், அடி வாங்க வைக்கும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்ல போகிறது அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது.
சுக்கிர பகவான் குருவுடைய நேரடி பார்வையில் சுக்கிர பகவான் இருக்கார். பாருங்கள் வெள்ளி விலை எப்படி ஏறுது பாருங்கள். குரு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீ நல்லாரு நானும் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறது. யாருக்கிட்டையும் வம்பு வேணாம்பா வழக்கு வேணாம்பா நான் பாட்டு நான் இருக்கேன், நீ வரியா என்ன வேணுமோ சொல்கிறேன்னு செய்கிறேன், வாங்கிட்டியா போ அப்படின்ற மாதிரி ஆளுங்க அவங்க. ஆக அவர் கண்ணோட்டத்தில் இருக்குது. ஆக இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானட்டரி பொசிஷனை தாண்டி ஒரு விஷயம், ரோகிணி நட்சத்திரம் அப்படின்ற அந்த சந்திரன் நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறப்புன்றது இருக்குது. ரிஷப ராசி சுக்கிரனுடைய ராசி. சுக்கிரன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் இதெல்லாம். இதோட சந்திரன் அப்படின்ற ரோகிணி நட்சத்திரம் சேரும் பொழுது பெரிய அளவிலான மாற்றங்கள் இதில் நாங்கள் நிகழும். இந்த பாருங்கள், சுக்கிரன்னா வெள்ளி, வெள்ளியில் பெரிய அளவிலான மாற்றம் இந்த வருஷம் கண்டிருக்கு. அதுவும் பாருங்கள் இந்த சந்திர பகவான் ரோகிணி ஆகட்டும் மிருகசீரிடம் ஆகட்டும் 2 நாள் தான் இருக்க போகுது. ஆனால் அந்த அந்த வருஷன்றது பாருங்களேன் எந்த அளவுக்கு ஹைப்புக்கு போச்சு பாருங்கள். இந்த சில்வர் ரேட்டு இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்து வந்து பிரதோஷம் அன்றைக்கி வந்து இந்த வருஷம் பிறந்திருக்கு பிரதோஷம். ஆக இந்த மாதிரி பிரதோஷம் இருந்து பிறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷத்துக்கு அப்படின்னா சிவன்னா சூரியன், கோளில் சூரியனை எடுத்துக்குவாங்க. கோளின் சூரிய பகவான் அப்படின்றத எடுத்துக்கிறோம். ஆக சூரிய பகவானும் கன்ஜெக்ட் ஆகிறார். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் வியாழன் கன்ஜெக்ட் ஆகிறார். ஏன்னா வியாழக்கிழமையில தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது நடக்குது. எது இந்த 1ஆம் தேதி ஜனவரி 1 வந்து வியாழக்கிழமையில் நடந்திருக்கு. ஆக ஃபஸ்ட்டு சுக்கிரன், நெக்ஸ்ட்டு அன்னைக்கு சந்திரன், அன்றைக்கே பார்த்திங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரமும் இதில் இருக்குது. ஆனால் ஆரம்பித்தது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான். குரு பகவான் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்கன்ற பார்த்தோம். இப்போ பாபா அவங்க சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஏலியன் கான்டாக்ட்ஸ்லாம் கிடையாது. சும்மா இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏஐ வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து ரீப்ளேஸ் பண்ணும், உங்களை மீறி ஒரு சில செயல்பாடுகளை செய்யும் அப்படின்னு இவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ 1-2 இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதாங்க. அப்புறம் மார்க்கெட் சரியும். ஆமாம், வேர்ல்டு வார் ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்தால் மார்க்கெட் சரியாக தான் செய்யும், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நேச்சுரல் டிசாஸ்டர் வரும். ஆமாம், ஹியூமனிட்டி எங்கே இல்லைனாலும் நேச்சுரல் டிசாஸ்டர் வரதான் செய்யும், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக பாபா வாங்க சொன்னதில் நேச்சுரல் டிசாஸ்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 3I அட்லாஸ்லாம் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நேச்சுரல் டிசாஸ்டரை க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேர்ல்டு வார் 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹியூமனிட்டி ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷிஃப்ட் ஆஃப் குளோபல் பவர், கிழக்கு நாடுகள் பெரிய லெவலில் வரும், மேற்கு நாடு ஒரு காலத்தில் அவங்க தான் பெரிய லெவலில் இருந்தாங்கன்ற அளவுக்கு ஆகிறதுக்கு அடித்தளம் இந்த வருஷம் போடும் அப்படின்றது தெரியுது. ஆக இவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. சரிங்க. ஆக இந்த இடத்துல பாபா வைங்கா சொன்னதெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் நடக்கும்ன்றது இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் ராகு கேதுக்குள் 9 மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு போகிறாங்க, மகரத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னோம். அப்படி போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானும் வந்து கன்ஜெக்ட் ஆவாருன்னு. அப்போ மனிதர்களில் இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீகம் அதிகமாக வளரும். மக்கள்லாம் என்ன நீ என்ன அவன் என்ன அப்படின்ற மாதிரியெல்லாம் இதெல்லாம் இருக்கும். ஹியூமனிட்டி ஃபால் ஆகும். க்ரெடிபிலிட்டி பிட்வீன் த பீப்புள்ஸ் அமாங் த பீப்புள்ஸுங்கிறது கம்மியாயிரும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த வீடியோவில் பாபா வெங்கா சொன்னதில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிளானட்டரி பொசிஷன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.